ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இன்றைய நாளுக்குரிய காலை வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனைக்காக எங்களுக்கு தரப்படுகின்ற நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தியின் 11ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனங்கள் வரையுள்ள பகுதியாகும். நற்செய்தி கூறுவதாவது: அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகின்றாரோ அவர்களுமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. எளிமையிலும் ஏழ்மையிலும் இறைவனை கண்டிடவும் அவரின் அன்பினை சுவைத்திடவும் முயல்வோமாக. ஆண்டவன் கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று ஆடித்திங்கள் 17ஆம் நாள் ரோமை நகர் புனித அலெக்சிஸினுடைய விழாவை அன்னையான் திருச்சபையானவள் கொண்டாடி மகிழ்கின்றாள். இவர், இந்த புனிதர், திருப்பயணம் மேற்கொள்வோரின் பாதுகாவலர் என அறியப்படுகின்றார். கத்தோலிக்க மதத்தினுடைய அல்லது கத்தோலிக்கத்தினுடைய ஆத்மார்த்த கீதம் எளிமை, ஏழ்மை, குழந்தையுள்ளம். அதனால்தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் சொல்லுகின்றார்: தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். குழந்தையுள்ளமுள்ளவர்களாக, தூய மனத்தூராக, இதய சுத்தியுள்ளவர்களாக, புனிதத்துவத்திலே, பரிசுத்தனத்திலே நாங்கள் எங்களை இறைவனுக்குள் வெளிப்படுத்துகின்ற பொழுது, இறைவனுக்குள் உறவுக்குரியவர்களாக்குகின்ற பொழுது, இறைவனுடைய பிள்ளைகளாக எங்களை கொடுத்து நிற்கின்ற பொழுது, நாங்களும் இந்த கடவுளை அறிய, அனுபவிக்க, அவரை சுவைத்து அந்த பலனை மற்றவர்களுக்கு பகிர, பரிமாறி கொடுக்க எங்களுக்கும் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். கடவுளை அறிய வேண்டுமென்றால் எங்களுக்கு அறிவு வேண்டும் என்பது அல்ல, எளிய உள்ளம் போதும். கடவுளை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஆன்மீகம் அல்லது ஞான வாழ்வு முக்கியம் என்பதை விட, நாங்கள் அந்த வாழ்விற்குள் வளர, ஆன்மீகத்திலே ஞான வாழ்விலே வளர நாங்கள் ஆசையுள்ளவர்களாக, அவா கொண்டவர்களாக எடுக்கின்ற பல்வேறு முயற்சிகள் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எங்களையும் ஆன்மீகவாதிகளாக, ஞான வாழ்வுக்குரியவர்களாக வளப்படுத்தி கொள்ளும். கடவுளை நாங்கள் அறிவது, அனுபவிப்பது, அதனிலும் மேலாக கொடுப்பதற்கு எங்களுக்கு அர்ப்பணிப்புள்ள ஒரு மனப்பக்குவம் வேண்டும். தாராள மனமாக எங்கள் அர்ப்பணிப்பினாலே எங்களையே, எங்களது நேரத்தை, எங்களது ஆற்றல்களை, எங்களது திறமைகளை, எங்களுடைய கடமைகள், பொறுப்புகளின் பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்காக, கடவுளுக்காக, இறைவனை அறியாதவர்களுக்காக, இன்னும் அறியாமையில் இருப்பவர்கள், இல்லாமையில் இருப்பவர்கள், இயலாமையில் இருப்பவர்கள், இப்படியானவர்களோடு நாங்கள் நேரம் செலவழிக்கின்ற அந்த அர்ப்பணிப்பின் வாழ்விற்குள் எங்களை உட்படுத்தி கொள்வதனால் நாங்களும் கடவுளை கொடுப்பவர்கள் ஆகிட முடியும். ஏனென்றால்
கிறிஸ்து வடிவாக சொல்லுவார், தந்தை மகனை அறிவார், மகனும் தந்தையை அறிவார், தந்தையும் மகனுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதே போன்று தந்தை மகன் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கின்றாரோ அவர்களுக்கு மகனும் தம்மையும் கடவுளையும் வெளிப்படுத்துவார். அவை நாங்களும் இந்த தேர்வுக்குரிய மக்கள் அல்லது இறைவனுக்குரியவர் ஆகுகின்ற அந்த மனப்பக்குவம் என்கின்ற அந்த கிறிஸ்தவ கத்தோலிக்க வாழ்வின் நியமங்களுக்குள் எங்களை நாங்கள் தகுதியுள்ளவர்களாக்கி கொள்ள வேண்டும். எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளைகள் தெரியும், திருச்சபை தருகின்ற வாழ்வின் அறிவுறுத்தல்கள் தெரியும், இன்னும் இறை வார்த்தைகள் எங்களை வழிநடத்துகின்ற வாழ்வின் வழிகள் எங்களுக்கு தெரியும். இவற்றினூடாக நாங்கள் தந்தையை அறியவும் இறைமகன் இயேசுவை அறியவும் எங்களுடைய ஆன்ம வாஞ்சையினாலே அவாவினாலே நாங்கள் கடவுளை அனுபவித்து சுவைக்க, நாங்கள் இயேசுவை அனுபவித்து அந்த சுவையின் பலனை, நன்மைத்தனத்தை, அந்த சுவையின் கனிகளை எமதாக்கி கொள்வதனூடாக நாம் பெற்ற அந்த இனிமை, அந்த கனிவுகளின் சுவை மற்றவர்களுக்கும் பலன் கொடுக்க, அவர்களோடு நாங்கள் இவற்றை சாட்சியமாக்கிட, நாங்கள் மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கின்ற மக்களாக எங்களை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசு வடிவாக சொல்லுவார், ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து அவர்களிடத்திலே அந்த அறிவு அல்லது ஞானம் இருந்தும் இறைவனோடு ஒன்றிக்கின்ற மனப்பக்குவத்துக்குரிய இந்த தாழ்ச்சியும் எளிமையும் ஒரு சாந்தமான குழந்தை உள்ளமும் அந்த மக்களுக்குள் நிறைவாக வெளிப்படுத்தப்பட, பரிமாறப்பட, பகிரப்பட எங்களுடைய வாழ்க்கையிலே இவை எங்களினாலே முன்னுதாரணமாக்கப்படுகின்ற, செயல்படுத்தப்படுகின்ற, நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு வாழ்வாகிட நாங்களும் கிறிஸ்துவை நிறைவாக எங்களுடைய ஏழ்மையான எளிய மனநிலைகளிலே தூய உள்ளத்தோடு மற்றவர்களுக்கு கொடுக்க விருப்பம் கொள்ளும் மக்களாக வெளிப்படுத்தி கொள்வோம். எங்களை அதற்காக அர்ப்பணித்து கொள்ளுவோம். கபடற்ற உள்ளத்தோடு நாங்கள் பிறரோடு அயலவர்களோடு மனிதத்தை பகிர்வோம். மனிதராக கிறிஸ்தவத்தை நிலைநிறுத்துவோம், சாட்சியமாக்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு பயன் தரும் நாளாக அமைய ஆசிகளும் என்னுடைய வாழ்த்துக்களும். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.